அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருமைப்பன்மை, உண்மைப்பன்மை சொற்கள் மற்றும் நிறுத்தற்குறியீடுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருமைப்பன்மை அதை பற்றி பார்ப்போம். வாக்கியங்களில் ஒருமைப்பன்மை வேறுபாட்டை உணர்ந்து இவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஒருமை சொல் அப்படின்னா என்ன, பன்மை சொல் அப்படின்னா என்ன? ஒருமை அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் குறிக்கிறது. பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்போ ஒருமை சொல் என்னங்கிறத பார்ப்போம். தான், தம்மை, தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது. பன்மை சொல் என்னன்னா தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது. இதெல்லாம் ஒருமை பன்மை சொற்கள். எடுத்துக்காட்டு, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார்னு இருக்குது. இப்போ தமதுங்கிறது பார்த்தீங்கன்னா பன்மை சொல். ஆனால் தலைவருங்கிறது ஒருமை சொல்லாக இருக்குது. அப்படின்னா தலைவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய சொல் அப்படிங்கிறதுனால அது பன்மை சொல்லாக இந்த தொடரில் எடுத்திருக்காங்க. அதனால் தலைவர் அப்படிங்கிறதுல தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு பன்மை தொடராக மாற்றிருக்காங்க. எடுத்துக்காட்டு அடுத்து எதிர்மறை சொற்கள். ஒரு செயல் நடக்கவில்லை அல்லது பொருள் அதுவல்ல என்பதை குறிக்க எதிர்மறை சொற்கள் பயன்படுகின்றன. இவை திணை, பால், எண் ஆகியவற்றுக்கு ஏற்ப மாறும். திணை அப்படின்னா திணையில் 2 இருக்குது. உயர்திணை, அக்திணை. அது என்னென்ன உயர்திணை அப்படின்னா மனிதன். அக்திணை அப்படிங்கிறது பறவை, தாவரம், விலங்கு இதெல்லாம் குறிப்பிடுவது தான் அக்திணை. பால் அப்படிங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். எண் அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்போ ஒருமை பன்மை சொற்கள். அடுத்து திணை, பால், எண் இல்லாமல் வேறு என்னென்ன வகையில் ஒருமை பன்மை சொற்கள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ தன்மை, முன்னிலை. தன்மை, முன்னிலை அப்படின்னா தன்மை அப்படிங்கிறது தனியாக உள்ள ஒரு ஆளை குறிக்கிறது. முன்னிலை அப்படிங்கிறது அதாவது 2ஆம் நபரை குறிக்கிறது. ஆண்பாலுங்கிறது ஆணை குறிக்கிறது, பெண்பாலுங்கிறது பெண்ணை குறிக்கிறது. பலர்பால் அப்படிங்கிறது ஆண் அல்லது பெண் 2 பேருமே சேர்ந்ததை குறிக்கிறது. ஒன்றன்பால் ஆண்பால் அல்லது பெண்பால் 2ல் யாராவது ஒன்று. பலவின்பால் அப்படிங்கிறது அதை அக்திணை சொன்னோன்னா தாவரங்கள், விலங்குகள் இது அதோட பன்மையை குறிக்கிறது. ஒன்றன்பாலாக தான் ஒன்றன்பால் அப்படிங்கிறது அக்திணை ஒருமையை குறிக்கிறது. இப்போ தன்மையில் ஒருமை சொல் என்னன்னா நான் அல்லேன், நாம் அல்லோம். நீ அல்லை, நீவீர் அல்லீர். ஆண்பால் அவன் அல்லன், அவன் அல்லன். இப்போ அவன் அல்ல ஆண்பால், பெண்பால் 2ஐயும் சேர்த்து தான் பலர்பால் அப்படிங்கிறது. அப்போ ஆண்பால் ஒருமை, பெண்பால் ஒருமை. அதோட பன்மை என்னன்னா அவர் அல்லர். அவன் அல்லன் அல்லர் அல்லது அதோட பன்மை சொல் என்னன்னா அல்லர், அவர் அல்லர். அதுமாரி அவன் அவள் அதோட பன்மை சொல் என்னன்னா அவர். ஒன்றன்பால்னா என்ன சொல்லுவோம்? ஒன்றன்பால், பலவின்பால் 2மே அக்திணைனா தாவரங்கள், விலங்குகள் அதாவது மனிதன் இல்லாத பிற உயிரினங்களை குறிக்கிறது. அது ஒன்றன்பால் அப்படின்னா அக்திணை ஒருமை, அஃது அன்று அப்படிங்கிறது அக்திணை ஒருமை. பலவின்பால் அப்படிங்கிறது அக்திணை பன்மை, அவை அல்ல. அடுத்து பொதுச்சொற்கள் பார்த்தீங்கன்னா வேறு, உண்டு, இல்லை ஆகிய சொற்கள் மூவிடங்களுக்கும் ஐம்பாலுக்கும் பொதுவாக பயன்படும். இணைச்சொற்கள் வாக்கியத்தின் பொருளை வலுப்படுத்த சொற்களுக்கு இணையாக வருவது இணைச்சொற்கள் என்கிறோம். இணைச்சொற்கள் அப்படின்னா 2 சொற்களுக்கு இணையாக வர்றது அதுக்கு பொருள் வரும். இவை 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரியிணை. இப்போ நேரிணை அப்படின்னா ஒரே பொருளை தரும். சீரும் சிறப்பும் 2மே ஒரே பொருள் தான். அதாவது சீருங்கிறது ஒரு சொல்லு தான், சிறப்புங்கிறது ஒரே பொருள் தரக்கூடிய சொல்லு தான். 2மே இணையாக வந்திருக்கு. பேரும் புகழும். அதுமாதிரி பேரும் புகழும் அப்படிங்கிறது பேருங்கிறது நற்பெயர், புகழுங்கிறது அதுவும் நற்பண்பு. அதுதான் 2மே ஒரே பொருள் தான். எதிரிணை எதிரெதிரான பொருளை தரும். இரவு, பகல், உயர்வு, தாழ்வு அதாவது எதிரெதிரான பொருளை தரக்கூடிய சொற்கள். செரியிணை செறிவை குறித்து வருவது. பச்சை, பசேல், வெள்ளை, வெளிர். செறிவினா அடர்த்தி. ஒரு வயலுக்கு போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா முழுவதும் பச்சையாக இருக்கும். அதை குறிக்கிறதுனா பச்சை பசேல் என்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செவுரு இருக்குது, செவுரில் வெள்ளை வர்ணத்தை பூசியிருக்காங்க அப்படின்னா என்ன வெள்ளை வெளிர்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் குறியீடுகள் என்னென்ன இருக்குது, அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ காற்புள்ளி முதல்ல பார்த்தோம்னா காற்புள்ளி பொருள்களை எண்ணும் இடங்களிலும் முன் வினையெச்சங்களுக்கு பின் மேற்குறிக்கு முன்னும் வரும். பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகள். அதாவது பொருட்களை எண்ணும் இடங்களிலும் இருக்கா, இதுதான் பொருட்களை எண்ணும் இடங்களில் வர்றது. அடுத்தது அன்புள்ள நண்பா, விழிமுன் அங்கே ஒரு காற்புள்ளி. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வினையெச்சத்துக்கு முன்னாடி, அது வினையெச்சத்துக்கு பின்னாடி காற்புள்ளி வரணும். அது பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இப்போ இந்த சென்றுங்கிறது வினையெச்சமாக, வினையெச்சத்துக்கு பின்னாடி ஒரு காற்புள்ளி வருது. அடுத்தது குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இப்போ மேற்கோள் குறிக்கு முன்னும் வரும் அப்படின்னு இருக்கா. பார்த்தா மேற்கோள் குறிக்கு முன்னாடி இந்த குறி வந்திருக்கு, அதாவது காற்புள்ளி வந்திருக்கு. இப்போ விலாசம் எழுதுகிறோமா, விலாசத்தை அந்த வகைப்படுத்துறது தான் கு ஆண்டாள் எண் 45 காமராசர் திருவள்ளுவர். அதாவது பொருட்களை எண்ணும் இடங்களிலும் அப்படின்னு இருக்கா, அந்த பொருட்களை எண்ணும் இடங்களில் இதெல்லாம் காற்புள்ளியை பயன்படுத்தணும். அடுத்து அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்திலும் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்திலும் வரும். எடுத்துக்காட்டு கதிரவன் கங்கை வரை படமெடுத்து சென்றான், கனக விசயனுடன் போரிட்டான். அதாவது படம் எடுத்து சென்றான்றது இது தவறானது. கதிரவன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயனுடன் போரிட்டான். அதாவது ஒரு செயல்தான். அதாவது எப்படின்னா கதிரவன் கங்கை வரை படம் எடுத்து கனக விசயனுடன் போரிட்டான். இதை ஒரே இயல்பாயில் இரண்டு தொடராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அரைப்புள்ளிங்கிறது 2 தொடராக ஒரு சின்ன எழுவாய் தொடரை 2 எழுவாய் தொடராக பிரிச்சிருக்காங்க. அப்போ பிரிக்கிறப்ப அந்த இடத்துல அந்த எழுவாய் தொடரை பிரிக்கணும்னா இந்த அரைப்புள்ளியை பயன்படுத்தணும். நல்லவான் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரைப்புள்ளியை இந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது முக்காற்புள்ளி சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் வரும். அதே தொகைச்சொல்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ முத்தமிழ்னு இருக்கா, இயல், இசை, நாடகம், இதை ஒரு பிரிவோட தலைப்பு அது மாதிரி சொல்லலாம். முத்தமிழ், முக்கணி அந்த மாதிரி தொகை சொற்களுக்கு வகைப்படுத்துறதுக்கு இந்த முக்காற்புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்து முற்றுப்புள்ளியை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா சொற்றொடரின் இறுதியில் சொற்குறுக்கங்களை அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வரும். எடுத்துக்காட்டு கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு தொடரை முற்றுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற புள்ளி. அதுதான் பேர் திருவிக்கா, அது பெயர் முற்றுப்படுத்துகிற திருவிக்கா, பெயர் முற்றுப்படுத்துகிற இடத்துல வர்றது. அது சொற்குறுக்கங்களை அடுத்தும் வரும். சொற்குறுக்கங்கள்னா திருவிக்கா பார்த்திங்கன்னா அதாவது திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார், இதோட சுருக்கம் தான் திரு அங்கே ஒரு புள்ளி, வி அடுத்தது ஒரு புள்ளி, க அடுத்தது ஒரு புள்ளி. சொற்குறுக்கங்களை அடுத்து வர்றது. இது பேரின் தலைப்பெழுத்தும் அடுத்ததும் வரும். இப்போ பேரின் தலைப்பெழுத்துனா நேது, சுந்தர வடிவேலு. இப்போ நேது அப்படிங்கிறது பெயரோட தலைப்பெழுத்து, அந்த இடத்துலையும் முற்றுப்புள்ளி வருது. அடுத்து வினாக்குறிங்கிறது நம்ம ஒரு வினாவை எழுப்புறோம் அப்படின்னா அந்த வினா சொற்கள் அடுத்து வினா வாக்கியத்தை அடுத்து வரும். வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு சேக்கிழார் எழுதிய நூல் எது. அடுத்து வியப்பு குறி மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், உணர்ச்சியை வெளிவிடும் இடங்களில் வரும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தமிழின் இனிமைதான் என்னும், பாம்பு அது அச்சம், அந்தோ இயற்கை அழிகிறதே அவலம். இப்படி ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற தொடரில் இந்த வியப்பு குறியை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ காட்டும் பொழுது இரட்டை மேற்கோள் குறியில் கூற்று உட்பட்டு வரும் பொழுதும் வரும். எடுத்துக்காட்டு நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா தலைப்பிள்ளை எனும் கட்டுரை வழங்கி பேசினார் என்று அறிவித்தார். அதாவது நம்ம ஒன்று குறிப்பிடணும் அப்படின்னா அதில் இந்த ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும். இப்போ இரட்டை மேற்கோள் குறி
இது இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா என்னென்னா, நேர்க்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ மேற்கோள்களையோ குறிப்பிடும் இடங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு: திருவிக்க மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அதாவது ஒரு கூற்றை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் யாருக்கு ஒரு கூற்றை அது மேற்கோள்களை குறிப்பிடும் இடங்களில் வரும். செய்யுள் அடிகளையும் மேற்கோள்களையும் குறிப்பிடுற இடங்களில் வரும். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, இல்லை ஒரு பாடல் ஏற்றிருக்காங்க அப்படின்னா அந்த பாடலையும் கருத்தையும் குறிப்பிடுறதுக்கு மேற்கோள்களையும் பயன்படுத்துவாங்க. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.